மெரினா கடற்கரையில் குப்பைகளை வீசினால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் அன்பழகன். ஏற்கனவே சென்னை மெரினா கடற்கரை நீலக்குடி திட்டத்தின் கீழ் பராமரிக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது இத்தகைய ஒரு அறிவிப்பை சென்னை மாநகராட்சி வெளியிட்டிருக்கிறது. இந்த கடற்கரை பராமரிப்பு பற்றி சென்னை மாநகராட்சி வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பிற அறிவுறுத்தல்கள் என்ன? வணக்கம் கனகவரம். சென்னையில் அமைந்துள்ள மெரினா மற்றும் பெசன்ட் நகர், திருவான்மையூர் போன்ற கடற்கரையில முக்கிய கடற்கரை பகுதி. ஏன்னா இங்க அதிகமான சுற்றுலா பயணிகள், அதிகமா பொதுமக்கள் கூடக்கூடிய இடமாவும் இருக்குது. இங்க உரிய விதிகளை பின்பற்றாம குப்பை போடுறது மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் போட்டு இந்த ஒரு அறிவிப்பு மாநகராட்சி வெளியிட்டு. ஏன்னா இப்ப சென்னை பொறுத்த வரைக்கும் பெருமையாகவும் சுற்றுலா பயணம் அதிகரிக்கும் வருகை தரக்கூடிய முக்கிய சுற்றுலாத்தலமாக வழங்கக்கூடிய மெரினா கடற்கரையில சென்னையில் ஒரு முக்கிய அடையாளமா பார்க்கப்படுது. இந்த சூழல்ல இங்கு மாநகராட்சி சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள், அதாவது தூய்மைப்படையில பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வராங்க. திடக்கழிவு மேலாண்மை விதியின்படி அவங்க பல்வேறு திடக்கழிவு விதியின்படி 2018 படி பொது இடங்கள்ல கடற்கரை குப்பை பிளாஸ்டிக் கொட்டினா அபராதம் சட்டப்படி தடை செய்யப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல சென்னை மாநகராட்சியின் சார்பாக மெரினா கடற்கரை தூய்மைப்படுத்துவதற்காக அந்த சென்னை என்விரோ சொல்யூஷன் தனியார் நிறுவனம் கடற்கரை நிலப்பரப்பை சுத்தம் செய்ய 7 இயந்திரங்கள் மூலமா டெய்லியும் அந்த சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க. குறிப்பா 274 தூய்மை பணியாளர்கள் பணிகள் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 4 மெட்ரிக் டன் குப்பைகள் அப்புறப்படுத்திட்டு வர்றாங்க. ஏன்னா மெரினா மட்டும் இல்ல, பெசன்ட் நகர், திருவான்மையூர், பாலவாக்கம், நீலாங்கரை, அக்கரை, திருவொற்றியூர் இந்த கடற்பகுதியிலையும் நாள்தோறுமே இந்த சுழற்சி முறையில மொத்தமாக ஒரு 53 தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணிகளுக்காக பயன்படுத்தி வர்றாங்க. இந்த சூழல்ல என்னதான் இவங்களை பணிகள் அமர்த்தி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தாலும் கூட பொதுமக்களின் ஒத்துழைப்பு போதிய ஒத்துழைப்பு இல்லைங்கிறத ஒரு வருத்தமான செய்தி. அதனாலதான் இந்த கடற்கரை பல இடங்கள்ல குப்பை மற்றும் உணவு கழிவுகள் கொட்டி இருக்கிறதால ரொம்ப அழகுபடுத்தக்கூடிய மெரினா பீச் ரொம்ப அழுக்கா இருக்கிறதுனாலையும் சுகாதார குறைபாடு ஏற்படுத்துவதாக உள்ளதாக குறிப்பிட்டு இப்ப கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள குப்பை தொட்டிகளை போடாம வெளியே போடுறாங்க. இதனால மெரினா மற்றும் மற்ற கடற்கரையில சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதோடு வெளிநாடு உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் வருவதற்கு அவங்களுக்கும் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அதே மாதிரி அந்த சென்னை நகர்ல நற்பெயருக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதா சொல்லி இப்ப பொங்கல் பண்டிகை வருது. இந்த பொங்கல் பண்டிகை வர்றதொட்டி சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய கடல் பகுதியில அந்த குறிப்பாக பொதுமக்கள் வருகின்ற அனைவரும் பொறுப்புணர்வோடு குப்பை கழிவுகளை அதற்காக வைக்கப்பட்டுள்ள குப்பை தொட்டில போடணும்னு அறிவித்திருக்காங்க. குறிப்பா மாநகராட்சியின் தூய்மை பணியாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் மீறி மெரினா மற்றும் இதர கடற்கரை பகுதியில் குப்பை கொட்டினா கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பா சட்ட விதியின்படி 5000 அபராதம் விதித்து கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று இந்த ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன்.